மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏகே கோகுலன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால், எல்லோரும் வீடு சம்பந்தமான காணொளி கேட்டு கொண்டு வந்த நீங்கள் கனவே தொலைபேசி அழைப்பு கேட்டீங்கள் எங்களுக்கு குயிக்காக விடுமோன்னு சொல்லி. அப்போ ரெண்டு காணொளி வீடு சம்பந்தம் முதலே நான் விட்டுட்டேன். எச்சில் மட்டும் எப்படி குயிக்காக எடுக்கிறது, அடுத்து எக்ஸாம் லொஜிமோன்னு சொல்லி 2 காணொளி விட்டு நான். அதை விட இன்னும் ஒரு 2 இடம் இருக்குது. வீடு இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்கிற 2 இடம் இருக்குது. 2ம் சொல்கிறோம். இப்போ காணொளி வழியாக பாருங்கோ, ஸ்கிப் பண்ணாமல் வழியாக பாருங்கோ. என்று சொன்னால் வந்து அவசரம் வீடு தேவையான ஆட்கள், அவசரமாக வீடு தேவையான ஆட்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனப்படும். தவறாமல் வழியாக பாருங்கோ. பார்த்தவை எல்லோரும் அனுப்புங்க. உங்களுக்கு அவசரம் வீடு தேவையான ஆளுக்கு இந்த காணொளி அனுப்புங்கோ. அதை விட புதுசாக வாராக்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எல்லோருக்கும் பிரயோசனப்படும், எனக்கும் பிரயோசனம். நீங்களும் உங்களுக்கும் நான் போடுற காணொலியை வந்து ஒன்றுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி போட்டு காணொலியை பாருங்கோ, படியாக பாருங்கோ. இதான் என் கடைசி வீடியோ. வீடு சம்மந்தமான கடைசி வீடியோ. 2 இடம் சொன்ன முதல்ல ஏச்சிலம் வீடு எப்படி குயிக்காக வராது, ஆக்சிடென்ட் லோஜிமோ. இப்போ 2 இடம் சொல்கிறேன், படியாக பாருங்க. ஓகே, ஃப்ரான்ஸில் ஒரு இடம் இருக்குது, மொந்தாஜின்னு சொல்கிறோம். மொந்தாஜி அது வந்து இல்து ஃப்ரான்ஸ் போர்டரில் இருக்குது. இல்து ஃப்ரான்ஸின் போர்டரில் இந்த இடம் இருக்குது. ஓகே, அங்கே வெகு சீக்கிரம் வீடு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் அதுக்குள்ள 1 வருஷத்துக்குள்ளே வீடு கிடச்சிடும். வெகு சீக்கிரம் கொடுக்கணும். அங்கே வந்து குடியேற்றினோம் ஆக்களை குடியேற்றினோம். அது கொஞ்சம் ஐதான இடம். அப்போ ஆக்களை குடியேற்றினோம். அவுட்டர் பெருசுன்னு சொல்கிறது. ஆனால் இல்து ஃப்ரான்ஸ் போர்டர் கிட்டத்தட்ட பெருசுக்கு பாருங்க 1 மணித்தியாக 40 நிமிஷம் செல்லும். டைரக்ட் ட்ரெயின் இருக்குது, 1 மணித்தியாக 40 நிமிஷம் செல்லும். கார்டியன்லாம் அந்த ட்ரெயின் வலிக்கிடுது. நேரே மொந்தாஜிக்கண்டே ட்ரெயின் ஓடுது. கார்டிலியோன் டு மொந்தாஜி டிரெக்ஷன், அதுக்கண்டே ட்ரெயின் ஓடுது. சூப்பர் இடம். கார்டிலியோன் டிரெக்டாக மூலோனுக்கு ஒரு இடம் இல்லாமல் ஓடும். அங்கால ஒவ்வொரு ஹோல்ட்டு நின்றுட்டு போவோம். 1 மணித்தியாக 40 நிமிஷம் செல்லும் அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து வீடு கொடுக்கணும். ஓகே, அப்போ அங்கே எப்படி போகிறது, என்ன மாதிரி வீடு கேட்குறது வழியாக பாருங்க. நீங்கள் அப்போ மொந்தாஜிக்கு போகிறீங்க, சரியா? கார்டியனில் வலிக்கிட்டு மொந்தாஜிக்கு போகிறீங்க. எப்படி போவீங்க? உங்களோட நவிக்கோ இருக்குல்ல, நவிக்கோவில் அந்த எங்களோட இல்து பிரான்ஸ் போர்டர் மட்டும் போகலாம். அந்த போர்டர் இடத்துக்கு பேர் சூப்புன்னு சொல்கிறது. கார்டியன்லேருந்து இந்த சூப்புன்ற இடம் மட்டும் எங்களோட நவிக்கோடு போகும். அதுக்கு அங்கால 3 ஹோல்டு இருக்குது. 3 ஹோல்டு தான் கடைசி ஹோல்டு மொந்தாஜி. அந்த 3 ஹோல்டும் நவிக்கோ வேலை செய்யாது. அங்காடிக்கு போகிறாக்கள், முதல்ல போகிறாக்கள் மிக கவனமாக பார்த்து போகணும். உங்களோட நவிக்கோ பிடிக்கிறார்கள் கட்டாயம் வரையணும். பரிசிலேருந்து வலிக்கிட்டால் அந்த 3 கடையிலே உங்களை வந்து பார்த்துட்டு போடுவீங்க. உங்களோட நவிக்கோ வேலை செய்யுமே. நவிக்கோ அங்கே நான் சொன்ன சூப்பர் மட்டும் வேலை செய்யும். அதுக்கு பார்ப்பினோம். அங்கால பார்க்க மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் அவதானம் இருக்கணும். அது உங்களோட பர்சனல் பிரச்சனை. ஓகே, இப்போ இங்கே நீங்கள் மொந்தாஜி போகிறீங்க. அங்கே போய் ரங்கிடுவீங்க. ரங்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உங்களோட டெலிஃபோனில் அடிக்கிறீங்க, லொஜிம் லொரியே மொந்தாஜி என்று அடிக்கிறீங்க. ஒழுங்க லொஜிம் லொரியே மொந்தாஜி என்று அடிக்கிறீங்க உங்கள் டெலிஃபோனில். நம்ம வடைய சொல்கிறோம் கேளுங்க. LOGEM லொஜிம் லொரியட், LOIRET லொஜிம் லொரியே மொந்தாஜி MONTARGIS ரெண்டும் கூட ஃபோனில் அடிச்சிங்கன்னால் அந்த இடம் கிட்டத்தட்ட மொந்தாஜி லகார்லேருந்து 7 நிமிஷம் நடக்கும். தூரம் இல்லை. மொந்தாஜி லகார்லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் நடந்து தான் போகணும். சரி, பஸ்ஸு இருக்குது. ஆனால் பஸ்ஸை விட நடந்து போகிற சோகம் உங்களை வழியாக பார்த்துவாங்க. அதில் வந்து G20 இருக்குது, ஃப்ராம்பரி இருக்குது, ஒரு இது லிடல் ஒன்று இருக்குது. அப்படி நல்ல பெரிய பெரிய சகல வசதியும் இருக்குது. அங்கே தமிழ் கடைகள் எல்லாம் இருக்குது. அந்த பாதை விட நடந்து போவீங்க. 7 நிமிஷம் கிட்டத்தட்ட 7 நிமிஷம் நடந்து வரும். அதை விட குறைவு தான் நான் சொன்னது. மேக்ஸிமம் 7 நிமிஷம் போனால் தனியொரு பீரோ மட்டும்தானே. அந்த வீட்டுக்கு மட்டும் தனியொரு பீரோ வச்சிருக்கணும். அங்கே வேறு செக்ஷன் இல்லை. தனி வீடு கேட்டு போகிறாக்களும் செக்ஷன். இது வந்து ஃப்ரான்ஸின் 45வது மாவட்டம். மொந்தாஜின்னு சொல்கிறது ஃப்ரான்ஸின் 45வது மாவட்டம். இதுன்ற ஹெட் வந்து ஒர்லியோன்னு சொல்கிறோம். ஒர்லியோன் அதான் இந்த ஹெட். இவங்க இந்த வீடுக்காக
வீடு சம்மந்தம் டோசியர் வாங்குறாக்காக அந்த பீரோ கொண்டு வந்து வச்சிருக்கணும். விளங்குதான், இது ஒரு ப்ரைவேட் ஏஜிஎம் சொல்கிறது. இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, நேராக போடுறீங்க, அவைக்கு அங்கே போக முடியாதவங்களுக்கும் நம்புறதெல்லாம் நம்பரில் கதைக்கெல்லாம் சொல்கிறோம் விஷயம் எல்லாத்தையும். அப்போ அங்கே போயிட்டு உங்களோட டோசியர் என்ன டோசியர் உங்களோட கடைசி 3 பேசிட்டு, அதான் ஒப்ளிகத்துவா எல்லா இடம் 3 பேசிட்டு, அடுத்தது எம்போ கரண்ட் பில், அதை விட கொஞ்சம் கேள்வி வைப்பினோம். ஏன் பெருசில் இங்கே வாரிங்க விட்டுட்டு நீங்கள் காரணம் சொல்லு, நான் பெருசில் வீட்டில் இருந்தேன், நான் எனக்கு ஒழும்பு சொல்லி இன்னும் இடம் இல்லை இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் வாரீங்க. அதை விட கிணங்கர இது சொல்கிறீங்க என்ன இப்படி உங்களோட தனிப்பட்ட காரணம் தான் சொல்லலாம். அங்கே வசிப்பதற்கு எங்களுக்கு சூழல் ஒத்து வர இல்லை, எங்களுக்கு நான் தனியாக இங்கே கொஞ்சம் விட்டு விசாலமாக இருக்குது, இதுக்கு ஆசைப்படுறோம். அவ்வளோ இப்போ வேலை அங்கே செய்கிற வேலை நான் போயிட்டு வரும். அதுதான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், பெருசுக்கு வேலை செய்கிறாக்கள் நீங்கள் யோசிச்சு தான் அந்த முடிவெடுக்கணும். நீங்கள் ஏன்னா பெருசுக்கு வாரக்கு 1 மணித்தியா 40 நிமிஷம் செல்லும் பிரியாணம் மட்டும் காடிலையும் காடிலையும் வாரதுக்கு மட்டும் 1 மணித்தியா 40 நிமிஷம். இதெல்லாம் தீர்மானித்து தான் அங்கே போகிறாக்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் சொல்லி போயிட்டு வந்து என்னோட அடிவிடக்கூடாது. ஓகே, எல்லாம் முடிவெடுத்துட்டு போங்க. இது உங்களுக்கு அவசரம் வீடு தேவையானாக்கள் இதை பயன்படுத்தலாம். இல்லை கொஞ்சம் ஆரியன்னு சொன்னால் கூட எச்சலம் போட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல எச்சலம் பதிஞ்சிருப்பீங்களானே, அது சீக்கிரம் பிறகு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை எனக்கு அவசரம் வீடு போகணும், இப்போ இது எல்லாம் குறைஞ்ச விலை தானே, நல்ல குறைஞ்ச விலையெல்லாம் எல்லாம் வீடு அரசாங்கம் வீடு இல்லானே. அப்போ அப்படியே இடத்துக்கு நீ போகிறோன்னு சொன்னால் முடிவெடுத்துட்டு போங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு கிட்ட வீடுங்க உறுதி. டோசியர் கொடுக்குறீங்க, டோசியர் கொண்ட பேரன் கொடுக்குறீங்க, என்னென்ன கேள்வி வைப்பான், இப்போ எடுத்தக்கூடிய ஒரு துண்டு தருவான். நீங்கள் மறக்காமல் அவன்கிட்ட உங்களோட அவன் லொஜிமோ அந்த வீட்டுக்குரிய ஹெட்வாய்ஸ் ஓன்லி அந்த நம்பரையும் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமைக்கு பிறகு ஒரு மாதம் போய் அடிப்பீங்க. இப்படி நான் டோசியர் கொடுத்துலாம் என்னிடத்த எந்த டோசியர் என்ன லெவலில் இருக்குது, எனக்கு அவசரம் போடுவோம். அவன் டக்குன்னு உங்கள் டோசியரை தட்டி பார்ப்பான், உங்களோட டோசியரை மேலே தூக்கி போடுவான். குயிக்காக அது 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 அங்கே ப்ரொசஸ் டக்குன்னு குயிக்காக ஓடிடும். இது நான் சொல்கிறது அவசரம் வீடு தேவையா. இங்கே வீடு ஒழிப்பிட்டான், பெருசுக்கு ஒழிப்பிட்டாங்க, இடம் இல்லை ரெண்டு இந்த அடி விடுற ஆக்களுக்கு தான் இந்த காணொலி உலங்க இல்லையா. இல்லாட்டி நான் கண்டினியூவாக ஆயுட்காலம் மட்டும் அங்கே அந்த ஒரு தூர இடத்துல இருந்தால் எனக்கு சுவாத்தியம் ஓகே பிள்ளைகளுடைய வாழுங்கள்னு நீங்கள் தீர்மானித்தால் நீங்களும் அந்த இடத்துக்கு போங்க. மணியிடம் நான் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்தேன்னா கிட்டத்தட்ட எங்களோட தமிழ் மக்கள் 60 குடும்பம் அங்கே வாழினோம். 60 குடும்பம் வாழினோம். அவன் இங்கே பெருசுக்காக முக்கால்வாசி பேர் வேலை செய்யணும், வந்தான் போயிடும். ஓகே, அதாவது நீங்கள்லாம் முடிவெடுக்கணும். உடங்கா சொல்கிறோம், நீங்களாம் முடிவெடுக்கணும். போகிறீங்க, டொசியரை கொடுக்குறீங்க, வாரீங்கள். இந்த அவன் நம்பர் ஒன்று சொல்கிறோம் கேளுங்க. அந்த நான் சொன்ன மொந்தாஜி ஏஜென்ட், அந்த நீங்கள் அந்த உங்களோட டொசியர் கொடுக்குற அந்த பீரோன்னு நம்பரை நோட் பண்ணுங்க. 02 38 70 44, மீண்டும் ஒரு 44. திருப்பி சொல்கிறேன், 02 38 70 44 44. இதான் அவன் நம்பர். நீங்கள் சரி அங்கே போக முடியாது, அங்கே போடியாங்க டெலிவன் அடிப்பீங்க. டெலிவன் அடிச்சுட்டு கேளுங்க, இப்படி நான் பரிசீலனை காய்க்கிறேன், நான் உங்களோட சந்திக்க வர போகிறேன், நான் வீடு சம்மந்தமாக டோசியை தர போகிறேன், என்ன மாதிரி இப்போ வாருது. அங்கே திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் திறந்திருக்கும், காலம் 9 மணிலேருந்து 12:30 மணி. யாரும் போகலாம், ராந்தேவி இல்லை. நீங்கள் அடிச்சுட்டு போனால் உங்களை மனதுக்கு ஒரு திருப்தி. என்ன தூர பிரயாணம் செய்து போகிறீங்க, இப்போ ஒரு மணித்தியா ஒரு 40 பிரயாணம் செய்வீங்க, வேறு திருப்பி உங்களுக்கு ஒரு சலிப்பு வரும். அப்போ அடித்து கேட்டுட்டு ஓகே நாளைக்கு வாங்க. நாங்கள் ராந்தேவி எடுக்க தேவையில்லை, நீங்கள் உங்களோட மன திருப்திக்கு அடித்து கேட்டுட்டு போகலாம். இல்லை என்னால் போக இயலாது, நான் 7 நாள் 6 நாள் வேலை செய்கிறேன், போக இயலாது, எமர்ஜென்சி பிள்ளைகள் இங்கே தனியாக கஷ்டம், எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அப்படினாக்கள் உங்களுக்கு வீடு தேவையான அங்கான் வீடு ஆசைப்பட்டாக்களுக்கு உங்களுக்கு என்னோட லிங்க் ஒன்று இல்லாமல் லிங்க் ஒன்று www.logimlorie வடையாங்களுங்க www.logimloiret.france FR அடிச்சா சரி. திருப்பி சொல்கிறேன் கேளுங்க, www.logimloiret.fr என்று அடிங்கோ. அந்த அதில் எந்த உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்கிலேயே நீங்கள் உள்ளத்தையும்
உங்களோட என்னென்ன டோஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் அனுப்பிவிடும். அது என்ன ஷோ அங்கே போக முடியாதாக்கள் ஓகே அனுப்பிவிட்டால் அதில் உங்களோட டோசியர் பேரம் எடுத்துருவாங்க. அங்கே போக முடியாக்களுக்கு தான் இந்த நான் சொன்ன கடைசி இல்லைங்க. அங்கே போனாக்கள் அங்கே உங்களை போக முடிஞ்சாக்கள் நேராக போங்க. ஆனால் உங்களுக்கு மனம் திருப்தி இடத்தை பார்த்துட்டு வருவீங்க. உங்களை பிடிச்சிருந்தால் எல்லாம் படியாக முடிச்சுட்டு வருவீங்க. ஓகே, இது வந்து சொன்னது மொந்தாஜியின் இடமா. மொந்தாஜிக்கு போனால் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள வீடு இன்னும் வெகு சீக்கிரம். இந்த வீடு எடுக்கிறாங்களா யாருக்கு சொல்கிறேன், அவசரம் வீடு தேவையானாங்களே. இப்போ வீடு இங்கே இருக்கிற இடமில்ல, ஃபேமிலியோடு இருக்கேன், தனி இருக்கிறேன், வீடு இருக்கிற இடமில்ல, பெரிய துன்பமாக இருக்குன்னு சொன்னாக்கள்லாம் இந்த நடுவு போங்க. நீ யாரும் போகலாம். உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் இல்லை. நான் மாரி பாஞ்சிட்டன் வெயிட் பண்ணோன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது உங்களோட தலைப்பட்ட விஷயங்களை அது நான் தலையிடையில் விஷயம். இது ஒரு இடம் மொந்தாஜி. அடுத்த இடம் உங்களுக்கு தெரியும், ஃப்ரான்ஸில் ஒரு இடம் இருக்குது, வீடு கொடுக்குறோம். துருவா எஃப்னு சொல்கிறோம். 3F லொஜிமோ, துருவா எஃப் லொஜிமோன்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரைவேட் ஏஜென்ட். இது முதல் சொன்ன மொந்தாஜியும் ப்ரைவேட் ஏஜென்ட் தான். இதுவும் வந்து துருவா எஃப்பும் ப்ரைவேட் ஏஜென்ட் தான். இது வந்து நீங்கள் சும்மா போன வீடு தர மாட்டான், எல்லாம் கவர்மெண்டோட சம்மந்தப்பட்டது. ஓகே, இப்போ இவங்களும் இன்னும் சீக்கிரம் வீடு கொடுக்குறாங்க. துருவா எஃப்னு சொல்கிறோம். இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுவும் வந்து அவன்கிட்ட நீங்கள் போகிறோன்னு சொன்னால் அவனுக்கும் அடிப்படை தகுதி என்ன, நீங்கள் மேரிட்ட பதிஞ்ச ஏஜ்லேயும் இந்த நம்பர் வேணும் இவனுக்கு. ஓகே, இந்த நம்பர் வேணும். அவனுக்கும் மொந்தாஜிக்கும் வேணுமே. மொந்தாஜிக்கும் அந்த ஏஜ்லேயும் பதிஞ்ச நம்ம இங்கே பதிஞ்ச நம்பர் கொண்டு போகணும், அந்த லிங்க் கொண்டு போகணுமே. அது இவனுக்கும் என்ன, மொந்தாஜிலேருந்து அந்த மணிக்கும் இவனுக்கும் என்னென்னா அந்த ஏஜ்லேயும் பதிஞ்ச துண்டு கடைசி பேசிட்டு எம்போ கரண்ட் பில் எல்லாம் உனக்கும் வச்சு அடிங்க நீங்கள் நெட்டில் துருவாயஃப். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, பாரிஸ் என்றால் பாரிஸ், இல்லாட்டில் 95 டிபார்ட்மெண்ட் 95 டிபார்ட்மெண்ட் அடிங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் 95 டிபார்ட்மெண்ட் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்டல் து வல்துவாஸ் அடித்து துருவாய்ஃப் அடிச்சிங்கன்றால் ஒரு இடம் பெறும். அங்கே நீங்கள் அவன் அந்த அட்ரஸே அதில் விழும், முழுத்து அடித்தா விழும். அந்த அட்ரஸுக்கு இவ்வளோ உபயோகம் பண்ணுங்க. ஒன்றா உங்களுக்கு 95 டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்களுக்கு நான் அவன் நம்பர் சொல்கிறேன்னா, அந்த துருவாய்ஃபின் நம்பர் சொல்கிறேன். சர்வைஸ் கிளியோன் துருவாய்ஃப் நம்பர் சொல்கிற முடியாது, நோட் பண்ணுங்க. துருவாய்ஃபின் நம்பரை 95 டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்கள மட்டும் 01 55 26 11 90 இவையை நீங்கள் அடித்து நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம். என்ன மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் வாரது, நான் இப்படி ஒரு வீடு வேணும் என்னென்று பதிகிறவங்கள்ட்ட இவையிட்ட நீங்கள் இன்னும் முழு விவரம் கேட்கலாம். அதுக்கு தான் இந்த நம்பரை இவையிட்ட அடித்தோன்னா வீடு தரம் போட இல்லை. இவையிட்ட நீங்கள் அடித்து நீங்கள் மேலதிகமாக தகவலை இவையிட்ட பெறலாம். நீங்கள் இப்படிதான் நான் சொல்கிறது. அப்போ இது வந்து துருவாய்ஃபில் நான் சொல்கிற உதாரணத்துக்கு சொன்னது 95 டிபார்ட்மெண்ட் நம்பர் தான் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்குள்ள ஒரு நம்பர், அதில் அட்ரஸும் இருக்குது. தேவையானாக்கள் உங்களுக்கு கேட்டால் அட்ரஸை நம்ம உபயோகம் பண்ணி விட்றேன், அது அடுத்த பிரச்சனை. இப்போ இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் துருவாய்ஃப் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவை எந்தெந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறீங்களோ அங்கே அடிச்சிங்கன்னா துருவாய் காட்டும். இவனும் வந்து முதலாவது HLM 15 நம்பர் தான் முக்கியம். நிமரோ, அந்த நிமரோ இல்லாமல் எங்கேயுமே நீங்கள் செய்யலை. நான் போட்ட முதல் 2 காணொலியில் நிமரோ எப்படி எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த கட்டாயம் நீங்கள் 199% நீங்கள் HLM-க்குரிய பதிவு 15 இப்போ எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போ 15 நீங்கள் நம்பர் இருக்குது, உங்கள்கிட்ட நம்பரை கொடுத்து இப்போ உங்களோட அவசரம் வீடு தேவையானாக்களை டக்குன்னு மூவ் பண்ணுங்க. மொந்தாஜிக்கு போங்க, இல்லாட்டி துருவாய் உங்கள் பெருசு கேம் இருக்குது. துருவாய் பண்ண இடம் பெருசு கேம் இருக்குது. சரி சார், நீங்கள் அடித்து மூவ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த நீங்கள் உங்களோட விஷயத்தை விளக்கமாக துறைக்கணும். நான் இப்போ வீட்டில் இருந்தால் வாடகைக்கு இருந்தால் எழுப்பி விடனா, நான் HLM 15 இருக்கிறேன், கிடைக்கல, எனக்கு ஒரு அவசர பிரச்சனைனா அவன் டக்குன்னு எல்லாத்தையும் ஒன்று கடிதத்தில் எழுதி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முழுத்த நீங்கள் அப்படியே உபயோகம் பண்ணுறீங்க. அப்போ அந்த அவன் கடிதத்தையும் பார்ப்பேன், உங்கள் டொசியரையும் பார்ப்பேன். ஓகே, விஷயம் இருக்கோ 15 இருக்கான்னு சொல்லி உங்கள் டொசியரை அவன் மிக நுணுக்கமாக பார்த்துட்டு அவன் அதுக்குரிய ஒழுங்கு செய்வாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட நம்பர் எடுத்து அடித்து ஆப்பிள் பண்ணி நீங்கள் இன்னும் வேகமாக உங்களோட விஷயத்தை முடிக்கலாம். இவ்வளோ இந்த காணொலி யாருக்குன்னு சொன்னால், அவசரம் வீடு தேவையானாங்க. இல்லை நான் HLM வீடு வரட்டும் காத்திருக்கிறேன்டா, அது நீங்கள் காத்திருக்கலாம். இல்லை எனக்கு நான் அவடத்து இருக்கிறேன்னு ஒரு வாடகைக்கு தந்துருக்கிறேன், உடம்பு சொல்லிட்டேன், கனவே எனக்கு சொன்ன வேண்டால் அண்ணன் உடம்பு சொல்லிட்டோம் சிக்கலாக இருக்குது, அதை காட்டி மீறிட்ட கேட்கலாம் உண்டு. அதுக்குரிய காணொலியும் 3-2 விட்டுருங்க, அதை பாருங்க. இல்லை இப்படி ஒரு வழி இருக்குது இன்னும் குயிக்காப்பா. நீங்கள் உங்களோட முயற்சிதான் இருக்கேன், நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஏதோ வழியில் மூவ் பண்ணுங்க. மெரியிட்ட போங்க, இல்லாட்டி நான் சொன்ன இந்த இடங்களுக்கு போங்க. இங்கே போயிட்டு வீடு எடுங்க. அப்புறம் மெரியா வீடு வந்தால் அந்த இடத்துக்கு மாறுங்க நீங்கள்.
அதுவும் கூட தற்சமயத்துக்கு வீடு வேணும் இல்லை அவங்க இருக்கிறது. வாடகைக்கும் வீடு எடுக்கலான்னு சொல்கிறீங்க, கஷ்டம் காசு கூடன்றீங்க, வாடகைக்கும் வீடு கிடைக்கலன்றீங்க. அப்போ உங்களோட தற்போதைய சிச்சுவேஷனை உங்களுக்கு தான் தெரியும். அதை உணர்ந்து நீங்கள் என்னென்ன மாதிரி முடிவெடுக்கலாம் முடிவெடுங்கோ. பிரியோசனமான காணொலி. கட்சியில் நான் விசாவோட இருக்கிறேன், வீடோடு இருக்கிறேன்னு ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னால் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சார் தயவுசெய்து விசா இல்லாத வீடு இல்லாத இந்த காணியை அனுப்புங்க. எல்லாருக்கும் பிரியோசனம் பாட்டு. அதான விஷயம். எத்தனையோ மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த காணொலியை எல்லாருக்கும் அனுப்புங்கோ. ரெண்டு சொல்லிட்டேன். முதல் ரெண்டு சொன்னான் HLM வீடு எப்படி குயிக்காக போடுறது, அடுத்து ஆக்சியல் லொஜிமோ சொன்னேன். நான் பார்க்காக ரிவர்ஸ் பண்ணி போய் பாருங்க. HLM வீடு குயிக்காக அப்படி எடுக்கிறோம், ஆக்சியல் லொஜிமோ இப்போ சொல்லியிருக்கிறோம், மொந்தாஜியில் எப்படி வீடு எடுக்கிறோம், அடுத்தது திருவாயப்பன்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்போ எல்லா மக்களும் வீடு கிடைக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஆறி விரட்டும், நான் இருக்கிற இடத்துல ஆறி விரட்டும்னு முடிவெடுத்தாக்கள் நீங்கள் அப்போ உங்களுடைய இருக்கிற இடத்துலையே நான் சின்ன காணொலி மாதிரி மீறிட்ட புதுசாக கொடுத்து கொண்டுருங்கோ. காலப்போக்கில் உங்களுக்கு வெகு சீக்கிரம் வரும். இல்லை எனக்கு இப்போ என்ன ஒன்றும் செய்யலை, நான் என்னோட போய் இருக்கணும், எனக்கு பெரிய துன்பமாக கிடக்குன்னு சொல்கிறாக்கள் இந்த நான் சொன்ன கடைசியாக சொன்ன 2 இடத்தையும் மூவ் பண்ணும். துருவாய்ப்புக்கும் அடுத்தது முந்தாஜிக்கும் மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குரிய பலன் வெகு சீக்கிரம் கிடைக்க வேணும் என்று வாழ்த்துறேன் நான். என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த வீடு வேணும், என்ன வீடு தான் முக்கியம் அவங்களில் என்று வாழ்த்தி உங்களை நான் விடப்பட போகிறேன். திருப்பி சொல்கிறேன், வீடு சம்பந்தமான இந்த கடைசி காணொலி. ஓகே, தவற விடாதீங்கோ. 4 இடம் சொல்லிட்டேன். 4 இடத்துல நிச்சயம் ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட கிடைக்க வேணும் என்று வாழ்த்துறேன். இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நான் உங்களோட கிணறு விழுத்து கொண்டு போக விரும்பல. அப்போ தயவுசெய்து எல்லோரும் இந்த காணொலி கிணறு பகிருங்கோ என்று கூறி விட வருகிறேன். என்று உங்கள் நண்பன் AK.